வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மேக்ஸும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ் கொஞ்சம் கிராமர் வந்து டஃப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபீட்பேக் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அரௌண்ட் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. 14-15 கொஸ்டின்ஸ். அதை பற்றி நம்ம வந்து எப்படி இருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தருக. வெட்டிரன். வெட்டிரன்னா என்னதுன்னா, ஒரு ஃபீல்டில் ரொம்ப பழமையாக இருப்பாங்க. பழமை மீன்ஸ் அவங்க நிறையா தெரிஞ்சிருக்கும். எனக்கு இந்த 10 வருஷம் அனுபவம் இருக்குது, 20 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து வெட்டிரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட இந்த டாபிக் வந்து வந்துட்டே இருக்கும். வெட்டிரன்னா ஒரு எழுத்தாளர் சொல்லும்போது ஒரு வெட்டிரன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப பழங்காலத்துலேருந்து எழுதிட்டு இருக்காங்க, அவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து திறனாளர். அடுத்து பாருங்க, கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிளேசியர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கிளேசியர்னா என்னது, நம்ம பனிப்பாறை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ சியாச்சின் கிளேசியர் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்ல நம்ம ஹிமாலயாஸ் வந்து படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரபியில். அதனால ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வெப்ப ஆறு அந்த மாதிரி கிடையாது. ஸோ கிளேசியர் வந்து பனி ஆறு. ஸோ அடுத்து பாருங்க, மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லின் தமிழ் சொல்லை தருக. இது வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மோனோபோலி கண்ட்ரோல்னா ஏகபோக வந்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட தனி நபராக ஒரே ஒரு கம்பெனி மட்டும் எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாடு படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்க, என்ன ஆப்ஷன் கரெக்டாக கவர்மெண்ட் கொடுக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். இது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ரெகுலராக நம்ம பார்க்க ஏதாவது எங்கேயா பஸ்ஸில் போகும்போது ஹோர்டிங்ஸில் வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கும்போது இந்த மாதிரி வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூணாவது வார்த்தை பாருங்க, ஆப்ஸ்கசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ்கசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சலம் வைக்கிறது, சீல் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஆப்ஸ்கசஸ் தான் 1. ஸோ சீக்கு வந்து 1 நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இடத்துல 1 இருக்குது. அப்போ இந்த 2 இதில் வந்து ஏதாவது 1 தான் வரும். அதே மாதிரி பாருங்க, அல்புலியா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மன உறுதி குறைபாடு. அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டாக வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கன்ஃபார்மாக அதை நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு அபுலியா அப்படின்னு சொல்லி வச்சோம்னா மன உறுதி குறைபாடு. அப்போ 3, 4, 1, 2 அப்படி வந்து மேட்ச் ஆயிடுது. அப்புறம் அக்கோமியா அப்படின்னா தலை வழுக்கை. ஸோ இதையும் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி இடத்துல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் அலோபீசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ப்ரொபோசல் என்ற சொல்லின் இணையான சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியானதான் ப்ரொபோசல். ஸோ இதை வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இரிகேஷன் நீர்ப்பாசனம். ஸோ டேரெக்டாகவே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இரிகேஷன் நீர்ப்பாசனம், டெக்னாலஜிலாம் தொழில்நுட்பம். ஸோ இதுவும் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். அடுத்து புவியியலில் அட்வான்ஸ். ஸோ ஜாகிரபியில் அட்வான்ஸ் என்ற சொல்லுக்கு இடையாலே கலை சொல்லை தருக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முன்னாடி 2 கொஸ்டின் ஒரே மாதிரி வந்து கேட்டாங்க பாருங்க. கிளேசியர் வந்து மூவ் ஆறதான் நம்ம வந்து அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஜாகிரபில இருந்து சொல்லுவாங்க. அப்போ கடற்கரை இயக்கம் அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதான் ஃபைனலாக இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளேசியர்ஸ் பனிப்பாறைகள் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா கடற்கரை இயக்கம். அடுத்து ப்ரீ சென்ஸ் ஆஃப் பொசஷன், ப்ரெஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரீனா என்னது, முன்னாடி. நம்ம எப்பவுமே கிளாஸ்ல பார்க்கும்போது ப்ரீனா போஸ்ட்னா என்ன, எக்ஸோனா எண்டோனா என்ன சொல்லி தமிழ் மீடியத்துக்கு சேர்த்தா நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரீனா என்னது, முன்னாடி அப்படி பார்ப்போம். அப்படின்னா முன் தணிக்கை, சென்சார்ஷிப்னா தணிக்கை. அப்போ ப்ரீனா முன் தணிக்கை. ஸோ 2. ஸோ 1லேயே மேட்ச் ஆகிடும். அப்போ இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஸோ பொசஷன் அப்படின்னா உடைமை. அடுத்து ப்ரெஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணது நீடனு போகம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீமியம்னா முனைமம். அடுத்து கால் புக், ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பாப்பர் சூட் ரெஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேர் காப்பினா ஃபேர்னா அது செம்மை, அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இதை வந்து நம்ம வேலை கிடைச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறத வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம யோசிக்கலாம் பாருங்க. இந்த பாப்பர்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து இங்கிலீஷில் எங்கேயா பார்த்தீங்கன்னா பாப்பர் அப்படி சொல்லிங்கன்னா இந்த யாசம்க்கு பிச்சை எடுக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்கள, வரியரை வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க பாப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்னா வரியர். அப்போ சியில் வந்து ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ சி வந்து இந்த வரியர் ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது. அதனால வந்து பாப்பர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை கண்டறிக. அடோரிங்னது போற்றுதல். ஸோ ஹி இஸ் அன் அடோரபிள் பர்சன், ஹி இஸ் அன் அடோரபிள் லீடர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து அந்த வார்த்தைகள் வரும். அப்படி இருக்கும்போதுனா போற்றுதல். அடுத்த விசுவல் ஸ்கேனர். இது வந்து அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன். இந்த வாட்ஸ்அப்னா புலனம் அப்படின்னு சொல்லி படிக்கிற மாதிரி விசுவல் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம படிச்சிருப்போம். அதனால இதையும் நம்ம ஈஸியாக போட்டிருப்போம். சரிங்களா? அடுத்து பொறியியல் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலை சொல்லை தருக. ஸோ இந்த மாதிரி
டேர்ம் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ்க்குள்ள போயிட்டாங்க. ஸோ வந்து ஜாகிரபியை பற்றி கேட்டாங்க, இப்போ வந்து இன்ஜினியரிங்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கரேஜ், ஆங்கர்னா என்னது? ஸோ கப்பலில் ஆங்கர்னு நங்கூரம் போடுறதுனா என்ன பண்ணுவோம்? ஊன்றுதல் தான் பண்ணுறோம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கரேஜ்னா ஊன்றுதலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெக்கானிக்கல்ல ஆங்கரேஜ் அப்படி சொன்னா நம்ம வந்து ஊன்றுதலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஒயிட் ஹால் சொல்லினை கண்டறிய வரலாற்றியல். ஸோ ஹிஸ்டரியில வந்து ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டேட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி இதை கொஸ்டின் வந்து கொஞ்சம் தமிழ் கிடையாது, இது வந்து ஜிஎஸ் கொஸ்டின் நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒயிட் ஹவுஸ்ன்னு இருக்கு, ஒயிட் ஹால்னு இருக்கு. ஒயிட் ஹவுஸ்னா அமெரிக்காவோடது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாதிரி நான் நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒயிட் ஹால் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து ஒயிட் ஹவுஸ் தான் படிச்சு, வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்கீங்க. அது வந்து அமெரிக்கா இருக்கு. ஸோ அப்போ வந்து வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ், அப்போ வந்து இது கண்டிப்பாக கிடையாது. அப்போ ரஷ்யா மாளிகை வாட்டிகன் மாளிகை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்ம கெஸ் பண்ணி எலிமினேட் பண்ணியே போட்டுடலாம் அந்த கொஸ்டின். இது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். ஒயிட் ஹால்னா நம்ம வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படி சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சோர்சஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது மாதிரி இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், அந்த மாடல் தான் இவங்க வந்து ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிட்டானியோட அரசு அலுவலகம். ஸோ அந்த கொஸ்டின் தான் அது. அடுத்து பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. டார்க் ஃபைபர், டேமான், டார்கஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டினா என்னது? அடர்த்தி. அப்போ டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் நம்ம படிச்சிருப்போம். டென்சிட்டினா என்னது? அடர்த்தி. அப்போ டிக்கு 2. ஸோ ரெண்டு இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. அடுத்து டார்க் ஃபைபர், டார்க்னா இருட்டு, அப்போ இருட்டு இலை அப்படின்னா டேரக்டாவே இது மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து டீமான்னா என்ன? பின்னணி நிரல். அப்புறம் டார்கஸ்ட்னா என்னது? மிக இருள்மை. ஸோ இதில் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிடும். ஸோ எலிமினேட் பண்ணி போகிறது எப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஓவராலாக 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது, இந்த வெளியில் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே இது குரூப் 2க்கும் கேட்க வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜென்ரல் தமிழில். அதனால அந்த 15 கொஸ்டின்ஸில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இந்த 15 கொஸ்டின் வந்து டிசைனிங் கூட அமையலாம். அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் பேப்பர் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கூட தான் வரும். ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கட் ஆஃப் வந்து கூட தான் வரும். ஸோ இதே முயற்சியோட நீங்கள் அடுத்த குரூப் 2க்கு அப்படியே உட்காந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம மதுரை ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி 5-in-1 பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A, அப்புறம் குரூப் 4, அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, பிசி, இந்த 5 கோர்சஸ் சேர்த்து பாஸ் ஆகிற வரைக்கும் 15,000 ஃபீஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் ஆனதுனால நம்ம இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறோம். 15,000 ஃபீஸில் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து கோச்சிங் கொடுப்போம். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.